ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பயங்கரமாக அடி விழுந்ததுன்னா நிஃப்டி ஐடி தான். 4% காலி. நிஃப்டி 82 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,250 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 322 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 76,295 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 51,597 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 249 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1526 பாயிண்ட்ஸ் காலி, நியர்லி 4% மேலே காலியாக இருக்குது. 34,757 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நிஃப்டி ஐடி காலியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. டிஎஸ் வந்து 221 கோடிக்கு தான் நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 2,806 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் கிட்டத்தட்ட அவங்களும் பார்த்தீங்கன்னா டிஎஸும் வந்து விற்க தான் அதிகமாட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ 221 கோடிக்கு தான் நெட் பயஸாக இருக்கிறாங்க டிஎஸ். எஃப்ஐஎஸ் 2,806 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து வேறு லெவலில் ராக்கெட்டில் போய்ட்டு இருக்கிற கோல்டு ஆக்சுவலி 40% வரைக்கும் கீழே விழுன்னு சொல்லி மார்னிங் ஸ்டார் அனாலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 56,000 கீழே வரும், அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து 56,000 கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அது வந்து 38% வரைக்கும் ட்ராப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பேஸ் அனாலிஸ்டாக இருக்கிற மார்னிங் ஸ்டார் இந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. அதாவது 10 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் 98,000 ருபீஸ், 90,000 ரூபா அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. குளோபல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $3,100 அந்த $3,100 அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் அனாலிஸ்ட் சொல்கிறது ஆக்சுவலி கோல்டு வந்து ஒரு 40% கீழே விழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போக இன்னொருத்தர் ஜான் மில்ஸ், அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா கோல்டு வந்து 38% கீழே விழன்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ 1/3 பங்கு கோல்டு கீழே விழலாம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் இது நடக்குதா நடக்கலையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நடந்தால் நல்லது, நடக்கட்டாலும் நல்லது. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், 60 ரூபாயை தாண்டிடுச்சு, 5% மேலே அப்பு. ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 60 ரூபா பக்கம் வந்திருக்குது. 60.75 காஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு எல்லாமே, அதாவது டெபாசிட், நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட், அந்த காசா ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% க்ரோத் காமிச்சிருக்காங்க. குளோபல் அட்வான்சஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 20% ஆவரேஜ் ஆட் வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் சரி, சவுத் இந்தியன் பேங்க் பிஸ்னஸ் அப்டேட்டாக வந்துருந்துச்சு. பட் சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அப்டேட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸும் மேபி நல்லா வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஆக்சுவலி அதுவும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான், 712 ரூபாவில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒருத்தர் கேட்டார் என்னன்னா இண்டஸ்இண்ட் பேங்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஏதோ பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி எதுவுமே இல்லை. இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்விசிஷன் பண்ணாங்க. அந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும். நான் அப்படி எந்த நியூஸுமே, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இண்டஸ்இண்ட் பேங்கும் எந்த பார்ட்னர்ஷிப் நியூஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் அக்விசிஷன் பண்ணது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 3 நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் நைக் 52 வீக் லோ டச் பண்ணியிருந்துச்சு மார்க்கெட்டில். ஒன்று இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். ஆக்சுவலி இதோட மார்க்கெட் கேபிடேஷன் 9,000 கோடி கிட்ட இருக்குது. இவங்களும் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி தான். 343 ரூபா, 340 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ, 343 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு 353 வரைக்கும் இன்னைக்கு போச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பி ரேஷியோ 22 இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து ரிசர்ச் பண்ணணும். ஆனால் இதில் வந்து பெருசாக டெப்ட் இல்லை, அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.05 சம்திங் தான் இருக்குது. பெருசாக கடன் இல்லை. பட் ஆக்சுவலி அந்த சேல்ஸ் லாஸ்ட்டு 4 இயர்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டு, அவங்களோட ப்ராஃபிட், அது எல்லாமே எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் கம்பெனி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு. பட் நான் வந்து கிடச்ச டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெருசாக எந்த ட்ராபேக்கும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். சொனாட்டா சாஃப்ட்வேரில் சாட்டர்டே சண்டே வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் 52 வீக்லோ டச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபர் இந்தியா. ஆக்சுவலி இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து சில இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு ரீசெண்டாக 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தது இவங்களோட டூத் பேஸ்ட் ஒன்று, அதாவது 2 டூத் பேஸ்ட்டு, அதில் அந்த ஆன்டி பாக்டீரியல் கிளைமை வந்து நாங்கள் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் வந்து ஏதோ கேஸ் வந்ததுனால. இப்போ வந்து டாபர் இந்தியா அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 458 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 465ல் க்ளோஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து Q4 பிஸ்னஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பெருசாக ரெவன்யூ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களோட பிஸ்னஸ் வந்து அடி வாங்குது. ப்ராஃபிட் மார்ஜின் 150 to 175 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் அடி வாங்குது. அதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ டாபர் இந்தியா அன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ கடைசியில் 465 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு.
பட் இதுலேயும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வரல. 4 to 6 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் ஐடிசியே இப்போ பெட்டராக தான் இருக்குது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே தர்மாட்டி, எம்ஃபோசிஸ் 4% காலி, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 4% மேலே காலி, டிசிஎஸ் 4%, டெக் மஹேந்திரா 3.5%, இன்ஃபோசிஸ் 3.5%, விப்ரோ 3%, இவ்வளோத்துக்கு அடி வாங்கியிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஓஎஃப்எஸ்எஸ் ஓரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் 7615 ரூபாய் அன்னைக்கு க்ளோஸ் ஆகி இந்த மார்க்கெட்டில் 2% மேலே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 7500 ரூபா வரைக்கும் போச்சு. இதோட 52 கிலோ 7022 ரூபா. இது வந்து பி ரேஷியோ 28 மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு விப்ரோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதில் ரீசெண்ட் டேஸில் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் மேபி விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இதில் வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட இன்னும் வரல. இது போக ஐடி ஸ்டாக்ஸில் அடி விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 9% மேலே காலி, 4793 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. கோஃபோர்ஜ் 7% மேலே காலி, கேபிஐடி டெக்னாலஜிஸ் 7% மேலே காலி, எம்ஃபோசிஸ் 4% காலி. ஸோ ஓவர்லாட்டு ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட், இவங்க ஒண்டர் வால்கர் பிஸ்னஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க 235 கோடிக்கு. இந்த கம்பெனியை வந்து 100% அந்த ஈக்விட்டி ஷேரையும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அக்யூசிஷன் பண்ணுறாங்க 235 கோடிக்கு. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டிரான்சாக்ஷன் 90 நாளில் கம்ப்ளீட் ஆகும். 6.42 crore ஈக்விட்டி ஷேர் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு இவங்க அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இந்த அக்யூசிஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்னா ஒயிட் சிமெண்ட் வால் புட்டி பிஸ்னஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அக்யூசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியலும் பிளாக் ராக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் ஜியோ பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி வச்சிருக்காங்க. அதில் வந்து 66.5 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் 6.65 crores ஈக்விட்டி ஷேர் அந்த வேல்யூவில். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கு புரியவே மாட்டேங்கு. நெக்ஸ்ட் ஜூபிட்டர் வேகன்ஸ், இவங்க வந்து ரயில்வே அண்ட் ஆக்சில் ஃபார்ஜிங் பிளான்ட் சம்மந்தமாட்ட ஆர்டர்ஸ் வந்து அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ரயில்வே அண்ட் ஆக்சல் ஃபார்ஜிங் பிளான் போடுறதுக்கு வேண்டி ஒரு 2500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இது மூலமாட்டு 1 லட்சம் ஃபார்ஜ்டு வீல் செட்ஸ் ஆனுவலி ப்ரொடக்ஷன் பண்ணலாம், 50%க்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வருதுன்னா அந்த ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா ஸ்கீம் அதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாட்டு thousands ஆஃப் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2027 ஆக்சுவலி கமெண்ட்ஸ், அதாவது ஆப்ரேஷனுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆர்பிஎல் பேங்க் அவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் சொல்கிறாங்க. டெபாசிட் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் பேஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா அதாவது காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4% இயர் பேசிஸ்லையும் 8% குவார்டர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் காசா ரேஷியோ டிக்ளைன் ஆயிருக்கு 34.1% அட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிராஸ் அட்வான்சஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேஸில், குவார்டர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த பேங்குக்கு 6 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட நெட்ஒர்க்கில் வச்சிருக்காங்க. ஏடிஎம்ஸ், பிரான்ச்சஸ் எல்லாமே சேர்த்து 6 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர், எஸ்எம்இ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி செக்டருக்கு லெண்டிங்கும் பண்ணுறாங்க. இது ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எஸ்பிஐயும் சிட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சோஷியல் லோன் ஃபெசிலிட்டி அனௌன்ஸ் பண்ணுறோம், அதாவது $295 மில்லியன் ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டு லோன் போர்ட்ஃபோலியோவில் வந்து நாங்கள் இந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ரிக்ரூட்மெண்ட்டை தேவையை பொறுத்து இந்த ஃபண்டிங்கை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து எஸ்பிஐயும் சிட்டியும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. சோஷியல் லோன் ஃபெசிலிட்டி $295 மில்லியன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸாக இருக்கிற பராஸ் டிஃபென்ஸ், இவங்க வந்து இஸ்ரேல் கம்பெனியான மைக்ரோகான் விஷன் அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் ட்ரோன் கேமரா டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி தான். இதில் வந்து EO, IR, சீக்கர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி கொண்டு வராங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், தெர்மல் விஷன், AI டெக்னாலஜி இதெல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குறிப்பாட்டு மோஸ்ட்லி இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டரில் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மூலமாட்டு ட்ரோன்ஸோட ப்ரைஸ் 50 to 60% வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பராஸ் டிஃபென்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் BSNL வந்து 5G எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுனால தேஜாஸ் நெட்வொர்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கலாம். ஏன்னா இவங்க தேஜாஸ் நெட்வொர்க் மூலமாட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த 5G எல்லாம் பெருசாக ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க் டாடா குரூப் கம்பெனிக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 5G ஸ்பெக்ட்ரத்துக்கு 61,000 கோடி வரைக்கும் கிடைக்கும் BSNLக்கு.
ஸோ மோர் அவராட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்என்எல் எப்படி பண்ணுறாங்கன்னு. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா பிஎஸ்என்எல் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டாமினன்ட் லீடராக இருந்திருப்பாங்க. ஏர்டெல் ஜியோ எல்லாமே இவ்வளோ ப்ரைஸ் வந்து ஏற்றி மக்கள்கிட்ட விற்கிறதுக்கு பிஎஸ்என்எல் வந்து இதே 5G கொண்டு வந்திருந்தாங்களா ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ப்ரைஸ் கம்மியாட்டு ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து கிடச்சிருக்கும். சக்தி பம்ப்ஸ் வந்து ப்ரைஸ் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 12.42 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து இந்த சோலார் பம்ப்ஸ் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அந்த பேஸில் தான் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட் ஆக்சுவலி மார்ச்லேயே உங்களோட சேல்ஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25ல நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மார்ச்சை பார்த்துடலாம். 3,69,823 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பஜாஜ் ஆட்டோ வந்து ஏப்ரல் டு மார்ச் அதாவது ஃபினான்ஷியல் 25 ஃபுல்லாக பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் எக்ஸ்போர்ட் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி டொமஸ்டிக்ஸ் டூ வீலர் சேல்ஸ் வந்து மார்ச்சில் 1,83,659 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1,83,659 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் எக்ஸ்போர்ட் 1,32,073 யூனிட்ஸ். இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2,000 யூனிட்ஸ் அதிகமாக விற்றுருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,276 யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக்கில் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 37,815 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பஜாஜ் ஆட்டோட அந்த சேத்தக் இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆன ஸ்கூட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இவி செக்மெண்ட்டில் அதுதான் அதிக அளவில் சேல்ஸ் ஆன ஸ்கூட்டர். ஒரு நாளைக்கே வந்து 1000 ஸ்கூட்டர்ஸ்க்கு மேலே சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் ஆட்டோட சேத்தக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு ஃபேமஸ் ஆனது தான். குறிப்பாக நீங்கள் அமேசான்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மைசூர் சாண்டல் கோல்டன் ஒரு சோப்பு இருக்குது. அப்படி நிறைய லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க செல் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து பெர்ஃப்யூம்ஸ் அந்த பிராண்ட்லாம் கொண்டு வர இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மைசூர் சாண்டல் மில்லினியம் சூப்பர் ப்ரீமியம் சோப் ஒன்று 150 கிராம் அல்ட்ரா லக்ஸரி செக்மெண்ட்டில் நாங்கள் லான்ச் பண்ண இருக்கிறோம். அதோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலா லோக்கா ட்ரெஷரி ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ KSDL குறிப்பாட்டு கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் லிமிடெட் அவங்க மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த சோப்பை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 ரூபா ப்ரைஸில் அந்த மைசூர் சாண்டல் சோப் பண்ணுறாங்கல்ல இவங்க வந்து 416 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து மைசூர் சாண்டல் கொடுத்த அப்டேட்டு 3000 ரூபாய்க்கு ஒரு சோப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 150 கிராமில். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க காக்னிசான் மேலே ஒரு ஃப்ரெஷ் சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்ஃபோசிஸ்க்கும் காக்னிசாண்டுக்கும் வந்து பிரச்சனை போய்ட்டுருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து ட்ரைசெட்டோ காக்னிசாண்டோட ட்ரைசெட்டோன்னு நினைக்கிறேன் அதோட ஒரு ட்ரேட் சீக்ரெட் கூட ஏதோ இவங்க ஸ்டோலன் பண்ணிட்டாங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அதான் கேஸு அலிகேஷன் யூஎஸ்ல கோர்ட்டில் டெக்ஸாஸில் போய்ட்டுருக்குது தலாஸ் கோர்ட்டில். இப்போ வந்து இன்ஃபோசிஸ் நாங்கள் வந்து ஒரு 35 பேஜ் டாக்குமெண்ட் கொண்ட ஒரு ஃப்ரெஷ் சார்ஜை ஃபைல் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. என்னைக்கு முடியுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓலா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இவி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற சேம் டே வந்து நாங்கள் டெலிவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்னைக்கே டெலிவரி அப்படிங்கிற ஒரு புது செக்மெண்ட்டை கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. மேரிக்கு கொடுத்த அப்டேட்டு Q4 அப்டேட் சொல்கிறாங்க. ரெவன்யூ க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது போக வந்து ஃபினான்ஷியல் 26ல் நாங்கள் டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுவோம் அப்படின்னு மேரிக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும் கூடிய சீக்கிரம். ஏப்ரல் வந்தாச்சு. ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இன்னும் 10 நாளில் வர ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் டிசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி நினைக்கிறேன். வருஷம் கட்டி ரிசல்ட்ஸ் வரும். ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி மார்க்கெட் இன்னைக்கு இந்த ட்ரெண்டில் நின்னதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபார்மாக்கு வந்து டேரிஃப் இப்போதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட போச்சு. இல்லைனா தர்ம அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா ஃபார்மா செக்டாரும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அடி வாங்காமல் எஸ்கேப் ஆச்சு. ஸோ அவர் வந்து ஃபார்மாக்கு பெருசாக டேக்ஸ் போடல. ஏன்னா அது வந்து பெருசாக அங்குள்ள மக்கள் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து அவர் பெருசாக ஃபார்மாக்கு டேக்ஸ் போடாமல் இருந்திருக்காரு. மற்ற செக்டார் எல்லாமே டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.